திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இதுல மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லாமல் எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் பங்கேற்றாங்க. குறிப்பாக திமுகவில் பாக முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பிஎல்ஓக்கள் இந்த எஸ்ஐஆருக்காக களத்துக்கு போறாங்க. அவங்களோட நீங்களும் களத்துக்கு போங்க. ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்னும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள ஒரு மாசத்துல எஸ்ஐஆரை முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது பருவமழை தொடங்கி இருக்கு. எனவே காலம் குறைவா இருக்கு. எந்த வாக்காளர் பெயரும் விட்டுறக்கூடாது. எனவே நீங்களும் கூட போங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணைய விதியில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய பாகமுகவர்கள் செல்லலாம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எனவே குறிப்பாக பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஃபீல்டில் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. முதலமைச்சர் பேசும்போது நிறைய பிஎல்ஓக்கள் இன்னமும் களத்துக்கே போகாம இருக்காங்க. பிஎல்ஓக்களுக்கே இதுல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கு. எனவே நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெனரல் செக்ரட்டரி துரைமுருகன் பேசும்போது தேர்தல் ஆணையத்தை விட திமுகவுடைய பாகமுகவர்கள் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொன்னாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 70,000 பிஎல்ஓக்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திமுகவிலையும் 70,000க்கும் மேற்பட்ட பாகமுகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எனவே இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயலாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாம அறிவாலயத்தில் இங்க ஒரு வார் ரூம் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலமும் பிரிக்கப்பட்டு அங்க லாயர்ஸ் நியமிக்கப்பட்டு அவருடைய தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு பிரச்சனை இருந்தாக்க நீங்க இங்க இருக்கக்கூடிய லாயர்ஸ் தொடர்பு கொள்ளலாம் என்பன போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் திமுக எஸ்ஐஆரை எதிர்த்து கூட்டணி கட்சிகளோடு போராட்டம் நடத்திருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க இந்த பணியை தொடங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பாக ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தான் பிஎல்ஓக்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எனவே அவர்களுக்கு அந்த வேலையும் சேர்த்து இந்த வேலையும் பார்க்கறதுனால அவர்களோடு இணைந்து செயலாற்றுங்க ஒரு அறிவுரையை கட்சி தலைவர் ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ்.